வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். இந்த விஜயதசமியை முன்னிட்டு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் 1 இயர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, ஐபிபிஎஸ் பேங்கிங், சிஆர்பிஎஃப் போன்ற மத்திய மாநில அரசு பணிகளுக்கு ஒருங்கிணைந்த ஒரு வருட தீவிர பயிற்சியை நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட 500+ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பைலிங்குவலில் லைவ் அண்ட் ரெக்கார்டாக கொடுக்க போகிறோம். ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். 15,000+ கொஷின்ஸ் வந்து பைலிங்குவலில் ரீசெண்ட் கரண்ட் ட்ரெண்ட் பேஸ்டு உங்களுக்கு வந்து எல்லா கொஷினும் பைலிங்குவலில் பக்கா பிளானோட அந்த பேட்ச் வந்து முடிக்கிறதுக்கு நம்மளுடைய டீம் தயாராக இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பேட்ச் லான்ச்சிங் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் ப்ரௌச்சரும் நான் வந்து பிடிஎஃபாக நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து கட் ஆஃப் பஞ்சாயத்துங்கிறது எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும், ஒரு பயமாகவே இருக்கும். நமக்கு வருமா வராதா, 2 வருமா, 2A வராதா, சரிங்களா? ஸோ இது மாதிரி 2 எக்ஸாம் வருமா, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் வருமா, ஸோ நம்ம வந்து மெயின்ஸ் படிக்கலாமா, இல்லை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகலாமா, இல்லை வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பவும் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2026க்கு என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு அகைன் ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சில பேர்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. சரிங்களா? இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 2020 50 ஓவர் அது மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? டெஸ்ட் மேட்ச் மாதிரி நிதானம், பொறுமை ப்ளஸ்ஸு, ஓகேங்களா இல்லையா? நிதானமாக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணால் மட்டும்தான் இதை நாம் இந்த ஒரு விஷயத்த ஒரு அபரீத சாதனையை வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், படைக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் முக்கியமாக போட்டித் தேர்வுகள் காமனாகவே உங்களுடைய நாலேஜை மட்டும் அதை வந்து சோதிக்க மாட்டாங்க, உங்களுடைய பொறுமையும் சோதிப்பாங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீ இந்த ஃபீல்டில் தக்க வைக்கிற, எந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் நீ இருக்கிற அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள சோதிப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதோ 2 எக்ஸாம் எழுதணும், படித்தோம், 6 மாதம் படித்தோம், 1 வருஷம் படித்தோம், டக்குன்னு தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி, சரிங்களா, இனிமேல் 2026 வேலை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. உங்களுக்கு பக்கா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு நம்மளோட டீம் வந்து தயாராக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த குரூப் 2A ஓகேவா, நீங்கள் ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 145+ கொஷின்ஸ் இருந்தால் படிங்க. இப்போ இருக்கிற வேகன்சிக்கு வந்து 145லாம் வந்து கண்டிப்பாக வராது. சரிங்களா? வேகன்சி வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து படிக்காமல் விட்டோம்னா நமக்கு பிரச்சனை. சரிங்களா? 145க்கு மேலே உள்ள எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்க எல்லாமே 145+க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக படிங்க. எம்பிசி, பிசி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 148 to 150 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குரூப் 2A வந்து படிங்கன்னு சொல்லுவேன் நான். ஒரு 155க்கு மேலே இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா குரூப் 2A ரெண்டுமே படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சரில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் இவ்வளோ கம்மியாக ஒரு கட் ஆஃப் சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ இருக்கிற வேகன்சி அடிப்படையில் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 155க்கு மேலே 158 இந்த ரேஞ்சில் தான் போகும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த 2A தான் எல்லாருடைய ஃபோக்கஸாக இருக்கும். சரிங்களா? ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு என்ன பண்ணலாம், ஒரு நல்ல போஸ்ட் வாங்கணும், அது எம்சிக்யூ பேட்டர்னாக இருக்கணும் அப்படின்னா 2A தான் எல்லாருமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2A வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலுமே சிலபஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ சிலபஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிலபஸ் அந்த 2A சிலபஸ் இருக்குது தெரியுமா, மெயின்ஸ், அதனுடைய பாடத்திட்டத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீகோட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாருங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த 2ல் வந்து 2A சர்வீஸ் புரியுதுங்களா, 2A மெயின்ஸ் தான் அதனுடைய சிலபஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான். சரிங்களா? போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணாங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறம் சில இஷ்யூவால் என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப்லைனில் வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆன்லைனில் தான் வைக்க போகிறேன்னு சொல்லி கன்ஃபார்மாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? சிபிடி எக்ஸாம் தான். அது வந்து எம்சிக்யூ பேட்டரில் தான் எக்ஸாம் இருக்க போது நம்ம நல்லாவே தெரிய போகுது. அதாவது உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் கொஷின் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், 200 கொஷின். இந்த 200 கொஷின் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 150 வந்து ஜிஎஸ் கொஷினை, 50 வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின், மேக்ஸ் ரீசனிங்னு சொல்கிறோமா இல்லையா, ஆமாம் இந்த தருக்க அறிவு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, 150 + 50 இப்படின்னு சொல்லி இப்போ வந்து பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணல,
பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஈச் கொஸ்டின் வந்து 1.5 மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக வந்து 300 மார்க் இருக்குது சரிங்களா. இந்த 300 மார்க்குக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 250க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஸ்கோர் தான் சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் படிங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். அப்போ டோட்டல் டாபிக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பார்ட் ஏ பி சின்னு மொத்தம் 3 பார்ட் இருந்தது. பார்ட் ஏ வந்து ஜிஎஸ்ஸு, பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் மேக்ஸு, பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மொழி பாடம். தமிழ் மீடியம்னா தமிழ் எடுத்துக்கலாம், தமிழ் இலக்கணம் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம்னா கிராமர், இங்கிலீஷ் கிராமர் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது சரிங்களா. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக கேட்குறாங்க, தமிழ் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க, தமிழில் படிக்கிறதுக்கு பாடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கிலீஷ்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து பல வருடமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு காண விதமாக உண்மையாலுமே டிஎன்பிசி நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஸோ லாங்குவேஜ் பேப்பர் தூக்கிட்டாங்க சரிங்களா. இனிமேல் நீங்கள் எந்தளவு தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அடிப்படையில் பார்ட் ஏ பார்ட் பி ஜிஎஸ் மேக்ஸ் இது 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய உழைப்பு உங்களை காப்பாற்றுங்கிறது நம்பிக்கைங்க சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து இங்கே பாருங்க, அதில் வந்து பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ன்னு நான் சொன்னேன்னா பொது அறிவு பகுதி பார்ட் ஏ, பார்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பகுதி. இந்த பார்ட் ஏவில் மொத்தம் 81 டாபிக் இருக்குது. இந்த 81 டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து கூட என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 150 கொஸ்டின்ஸு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லேருந்து தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் வரப்போகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பார்ட் ஏவில் மொத்தம் வந்து 5 யூனிட் இருக்குது சரிங்களா. இந்த 5 யூனிட்டில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக தான் ஒவ்வொரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதில் இருந்து மொத்தம் 30 கொஸ்டின். எத்தனை கொஸ்டின்? 30 கேள்விகள் வந்து இந்த ஏரியாவிலிருந்து மட்டும் வரப்போகுதுன்னு தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூக பண்பாடும் தொன்மையும் அப்படிங்கிறது சரிங்களா. அப்போ இந்த 30 கொஸ்டின் வருது இல்லை, இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அப்படின்னு. இதில் மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குதுன்னா சப் டாபிக் மொத்தம் 9 சப் டாபிக் இருக்குது. 9 சப் டாப்பிக்காக நான் சிலபஸ் வந்து பிரித்து டிகோட் பண்ணிருக்கேன். அதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஒன்று நான் வந்து நடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லை நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கிட்டு நான் நடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 2A சிலபஸ் யூனிட் 1ன்னு போட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா. ஓகே. இப்போ வந்து பார்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 27 டாபிக் மொத்தம் இருக்குது. மொத்தம் 50 கொஸ்டின் அதில் இருந்து கேட்குறாங்க. அதான் ரீசனிங்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பார்ட் 1 தானே பார்க்க போகிறோம். பார்ட் ஏவில் யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், பொது அறிவில் அழகு 1 பகுதியில் மொத்தம் 30 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் மினிமம் நீ வந்து டார்கெட் பண்ணுறது 25+ தான் இருக்கணும். என்னது 25க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியாக விடையளிக்கணும். அப்படி நீங்கள் விடையளித்தால் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து பாருங்கள், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் ஏவில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் 30 மார்க் இருக்குதா. 30 மார்க்கு என்னது மொத்தம் 9 டாபிக் அப்படின்னு சொல்லியிருப்போமா இல்லையா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஐரோப்பியர்கள் வருகை. இந்த ஐரோப்பியர்கள் வருகையில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸர்கள் வந்திருப்பாங்க, அப்புறம் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷு, அப்புறம் ஃப்ரெஞ்சு சரிங்களா. இவங்க எல்லாமே 1 by 1 வந்திருப்பாங்க. இவங்களுடைய செட்டில்மெண்ட்டு சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சீரூட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலோமியோ டயஸ் வந்திருப்பார் சரிங்களா. அப்புறம் வாஸ்கோ ட காமா வந்திருப்பாங்க. எல்லாமே சவுத் ஆப்பிரிக்காவுடைய சதன் அது மோஸ்ட் டிப் பாயிண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் புரித நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே கிராஸ் பண்ணி வந்து அரேபியன் சி வழியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேரளாவில் ஸோ உள்ளார வந்திருப்பாங்க. அது கோழிக்கூடுங்கிற ஒரு பகுதியில் வந்து வந்திருப்பாங்க சரிங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஜாமரின் வந்து ரிசீவ் பண்ணிருப்பார். இப்போல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ போர்ச்சுகீசியர்கள் அப்போ உங்கள் வந்தவொடனே ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து ஸோ ரீச் ஆனாங்க சரிங்களா. எத்தனை பேரோடு வந்தாங்க, எப்போ ரிட்டர்ன் போனாங்க, ஃபஸ்ட்டு அவங்களோட செட்டில்மெண்ட் எங்கெங்கே இருந்தது. ரெண்டாவது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்ன ரீஃபார்ம்லாம் பண்ணாங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சதியை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலமாக தன்னுடைய உறவுகளை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க.
கிறிஸ்டின் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா மக்களையும், இந்து மக்கள் எல்லாத்தையுமே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டச்சுக்காரர்கள் எப்போ வந்தாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய அந்த கம்பெனி, சரிங்களா, டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எங்கே இருந்தது, எந்த வருஷம் இருந்தது, யார் வந்தாங்க, இங்கிலீஷ், சரிங்களா? இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய பிரிவில் வந்திருப்பாங்க. அப்போ யாருடைய அமைச்சரவை, முகுல்ஸோடைய அமைச்சரவைக்கு வந்திருப்பாங்க, யார் போய் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுக்காம இருந்திருப்பாங்க, செகண்ட் யார் பர்மிஷன் போய் கேட்டிருப்பாங்க, எப்போ கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து சூரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில், சவுத் இந்தியாவில் மசூலிப்பட்டினத்தில் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட் வச்சுருப்பாங்க. இதை தாண்டி பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், சரிங்களா, இதையெல்லாம் தாண்டி வந்து அவங்க எப்படி வந்து தன்னை வந்து இந்த இந்தியாவில் வந்து நிலை நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டேனிஷை பொறுத்த வரைக்கும் டேனியர்கள் அதே மாதிரி தான் அவங்களுடைய செட்டில்மெண்ட் என்ன, அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதேமாதிரி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டும் அப்படி தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீஸு, கடைசியாக வந்தவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள், புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு அந்த ரெவலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஆங்கில ஃப்ரெஞ்சு போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அவங்க தான் கடைசி வரைக்குமே வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ரெஞ்சு டிஃபீட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் வந்து தன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. பிளாஸ்டிக் போர், பக்சார் போருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது பிரிட்டிஷுக்கு, சரிங்களா? அதை தாண்டி மைசூர் வார்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு 4 வார் இருக்குது. இதை தாண்டி மராத்தா வார் இருக்குது, அது ஒரு 4 வார் இருக்குது. இந்த ஒரு 4 வார் தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பர்மா வார் இருக்குது, சரிங்களா, ஆப்கான் வார் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார் வந்து இருக்குது. என்னென்ன ட்ரீட்டி போட்டாங்க, எந்த வருஷம் போட்டாங்க, யார் யாருக்கு இடையே நடந்தது, சரிங்களா, இப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதில் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படிச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க, நவீன தமிழ்நாடுன்னு சொல்லி மேலே டாபிக் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வந்து இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி மாடர்ன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? இங்கே டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியானா நீங்கள் வந்து சென்ட்ரல் லெவலில் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட் லெவலில் டெப்த்தாக நீங்கள் படித்தா மட்டும்தான் இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸ்டேட் லெவலில் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? இதை தாண்டி இந்த போலிகார் ரிபிலியன்ஸ், சரிங்களா, அதாவது பாளையக்காரர்களுடைய அந்த கிளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்டிங்கில் அழகு முத்துக்கோனில் ஆரம்பித்து, சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவன், ஒண்டி வீரன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸு, கட்டபொம்மை, வேலு நாச்சியார், ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஹைதர் அலி, திப்பு சுல்தானு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீரன் சின்னமலை, இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் இந்த ஏரியா முடியும். அப்புறம் வந்து அப்புறம் ஒரு கேப் விட்டு 1800 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரிப்பீலியன் வரும். சவுத் இந்தியன் ரிப்பீலியனுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு கேப் விட்டு வேலூர் கழகம்னு ஒன்று வரும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து படித்தா மட்டும்தான் இந்த ஒரு யூனிட், அதை ஃபஸ்ட்டு வாரத்துக்கான அர்த்தமே இதுதான். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க உள்ளார வந்து செட்டில் ஆகி என்னென்ன பிரச்சனை நடந்து வேலூர் ரிவோல்ட் வரைக்கும் படித்தாதான் இது ஒரு பாயிண்ட்டு, பார்த்துக்குங்க, சரிங்களா? இதேமாரி அடுத்தது வந்து பாருங்கள், சோசியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் இன் த 18th and 19th செஞ்சுரின்னு சொல்லியிருக்காங்க. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மிஷினரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? பிரிட்டிஷ்காரங்க ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ண வந்தாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேயே நம்மளை ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பொண்ணு எடுத்து பொண்ணு கட்டிக்கிட்டால் யாரும் பிரச்சனைக்கு வர மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை தாண்டி கிறிஸ்டின் மிஷினரி வந்து இங்கே வச்சு அவங்களுடைய கிறிஸ்டின் சமயத்தை வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க. இதை தாண்டி அது மூலமாக கல்வியையும் நமக்கு வந்து கொடுக்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பிரம்ம சமாஜ்யம், ஆரிய சமாஜ்யம், தியோசபிக்கல் சொசைட்டி, ராமகிருஷ்ண மிஷன் உட்பட இன்னும் பல, சரிங்களா? இதை மட்டும்தான் சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்கான். ஆனால் இது மட்டும்தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதை தாண்டி நீ எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பேரெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். இது உட்பட மற்ற விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெளிவாக படிச்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? பாரத மாதா சங்கம் இருக்குது, சரிங்களா, வஉசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி சங்கம் வஉசிலாம் இருக்கார்ல, அந்த மாதிரி நீ எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்மளோட சோசியல் ரீஃபார்முக்கு என்னென்ன யார் யார் பங்களிப்பு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் தெளிவாக இதில் கொண்டு வந்துணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரீஃபார்ம் ஆஃப் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சிஸ்டம், சரிங்களா, பர்மனண்ட் டாக்ஸ் சிஸ்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்வாலிஸ் இருக்காரா இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நிலையான நிலவரி திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினது அவர் தான், சரிங்களா? ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்தாமஸ் மன்ரோவில் நம்ம வந்து படிச்சிருப்போம்.
இது வந்து இந்த வரி விதிப்பு முறை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ரொம்ப ஒரு கொடுமையாக ஒரு முறையாக இருந்திருக்கு. சாதாரண மக்கள்கிட்ட என்னென்ன வரியை கொண்டு வந்தாங்க, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட என்னென்ன வரியை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்க. சில டைமில் ஜமீன் மேலேயே வரி அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு, அப்புறம் ரிபில்ஸு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1833ல் அப்புறம் 1835ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கில கல்வியை வந்து இந்தியாவில் வந்து இது புகுத்திருப்பாங்க. நீதிமன்ற மொழி, அலுவலக மொழியை வந்து பாரசீக மொழி, பெர்ஷியன் மொழி இருந்திருக்கும். அதை மாற்றிட்டு ஆங்கில மொழியை கொண்டு வந்திருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதிலிருந்தே நம்மளுடைய கல்வி முறை எப்படி வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை நோக்கி போச்சு, சரிங்களா, இல்லை குருகுல கல்வி முறை எப்படி வந்து அழிஞ்சுது, ப்ளஸ் அதை தாண்டி வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனால் என்ன லாபம், சரிங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இது எல்லா முறைகளுமே அதில் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ கல்ச்சர் சிஸ்டம்னு பார்க்குறது நம்மளுடைய கலாச்சார முறைகள். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, இனம், மதம், ஜாதி அடிப்படையில் வெவ்வேறு இடத்த என்ன பண்ணிருப்பாங்க, பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்குது. ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அவங்க வேறு கலாச்சாரமாக இருப்பாங்க, நம்ம வேறு இது கலாச்சாரமாக இருப்போம், சரிங்களா. பொங்கல் விழாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க, ஒவ்வொரு சில ஊரில் ஒவ்வொரு மாதிரியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா இப்போ நம்மளுடைய கலாச்சார முறைகளில் பிரிட்டிஷ் உள்ளார வந்ததால் நாயக்கர்கள்லாம் உள்ளார வந்திருப்பாங்க. அது வரதால் தமிழ் கலாச்சாரங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, சரிங்களா, என்ன இம்பேக்டை ஏற்படுத்துறதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் வந்து ஆக்ட் பேக்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. முக்கியமான வார்லாம் இருக்கா இல்லையா, வார், முக்கியமான பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்கள், சரிங்களா. ஸோ அந்த ரீஃபார்ம்ஸ், இது எல்லாமே சேர்ந்து என்னென்ன சட்டங்கள், என்னென்ன ஒப்பந்தங்கள் நடந்தது, எந்த வருடம் நடந்தது, யார் யாருக்கிடையே நடந்ததுங்கிறது தெளிவாக படிச்சுக்கணும். இதை தாண்டி மிஷினரிஸோட இம்பேக்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மிஷினரிஸ் வருது. இந்த மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள்லாம் அச்சிட தொடங்கினாங்க. ஒன்று, நம்மளுடைய கல்வி முறைகள் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் முறையில் அவங்க வந்து எளிமைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி சைட்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா கொஞ்சம் அதிகமாக படிச்சிருப்பாங்க கிறிஸ்டின் பேஸில் உள்ளவங்களாம், சரிங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கும், சரிங்களா. சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்ராஸ் மகாஜன சபா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, அப்புறம் வந்து சுதேசி மூமெண்ட்டு, சரிங்களா. மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் இன் தமிழ்நாடு, எல்லாம் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் இந்தியா ஓவராலாக நீ வந்து ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்ப. அதில் இந்திய அளவில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A சிலபஸ். அப்போ 2ல் என்ன வரும் அப்படின்னா, இந்திய அளவுலையும் படிக்கணும், தமிழ்நாட்டு அளவுலையும் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா அது வந்து 2A வந்து பார்த்திங்கன்னா வெறும் தமிழ்நாட்டை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்திய அளவில் ஒரு ஐடியா இருக்கணும், தமிழ்நாட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா அது மட்டும் தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுங்கிறது தன்னாட்சி இயக்கம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் விளக்கம் சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நீ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்ப, அல்லது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து குவைட் இண்டியா மூவ்மெண்ட்டு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது, தமிழ்நாட்டிலோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், புரியுதுங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால சமூகம் அப்படிங்கிற மாரி பண்டைய தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் எவிடன்ஸ், சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய தொல்லியல் ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு வந்து உருக்கும் தொழிற்சாலைகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழடியில் கண்டுபிடிச்சாங்க, புரியுதுங்களா. முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா. இறந்த மேடுகள் இருக்குது, சரிங்களா. இந்த இடத்துல வாழ்விடங்கள் இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொந்தகை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, ஓகேங்களா. அப்புறம் வந்து பொருந்தல், அப்புறம் வந்து பார்த்தா துளுக்கர்பட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. குடியங்குகை, பல்லாவரம், எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம். அங்கே வந்து முதல்ல யார் கண்டுபிடிச்சா, என்ன டூல்ஸை கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அந்த டூல் இப்போ எங்கே இருக்குது, அந்த டூல் மூலமாக இப்போ என்ன புதுசாக வரலாறு மாற்றப்பட்டிருக்கா, சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக கண்டுபிடிச்சாங்க, அங்கே என்ன தொழிற்சாலைகள் என்னென்ன இருந்திருக்கு, நகை செய்யும் தொழிற்சாலைகள் என்னென்ன இருந்திருக்கு, முக்கியமான ஹார்பர் எங்கெங்கே இருந்திருக்கு, ஹார்பர் மூலமாக எந்த நாட்டுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட் பண்ணாங்க, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து சங்க காலத்தில் அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், வியாபாரம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சங்கம் லிட்ரேச்சர், சங்க இலக்கியங்கள் இருக்கா இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், அதுக்கு முன்னாடியே வந்து அகத்தியம், தொல்காப்பியம், சரிங்களா, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், நீதி நூல்கள், அறநூல்கள் இப்படின்னு சொல்லி அதை எல்லாமே பேசிக்காக படிச்சுக்கணும். நீங்கள் தமிழ் படிக்கிற மாதிரி ரொம்ப டெப்த்தாக படிச்சிடாதீங்க, ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும்.
ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்னென்ன நூல், என்னென்ன ஆசிரியர், அது என்ன சமயத்தை சார்ந்தது, பௌத்த நூலா, சமண நூலா, இப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதுமானது. அந்த இப்போ வந்து சிலப்பதிகாரம்னா அதில் என்ன கருத்து சொல்கிறாங்க, என்ன நீதி சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சால் போதும். அட்வென்ட் ஆஃப் சங்கம் எரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சங்க காலம், இந்த சங்கம் ஏஜ் புரியுதுங்களா? அதை பார்த்து கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ்ஸ்ன்னு சொல்கிறோம். தமிழர்களுடைய பொற்காலம் வந்து சங்க காலம்னு சொல்லுவோம். சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு 3 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எக்கச்சக்கமாக வந்து வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த இடங்களை வந்து ஆய்வு செய்ய போகிறோன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை வந்து செலவு செஞ்சு நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ எந்தெந்த இடத்துல எக்ஸ்கிவேஷன் பண்ண போகிறாங்க, அங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, யாருடைய தலைமையில் பண்ணாங்க, சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் படித்தா தான் நம்மளால் இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ திருக்குறளுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரிலிம்ஸ்லேயே ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே ஒரு 5 கொஸ்டின் வந்து நமக்கு வந்திருக்கும். அப்போ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா த ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் இன் திருக்குறள் ஃபார் ஹியூமனிட்டி அண்டு வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்று. ரெண்டாவது கான்செப்ட் இன் திருக்குறள் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள் லைஃப் பிரின்சிபல்ஸ், சோசியல் பிரின்சிபல்ஸ், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் அதர் பிரின்சிபல்ஸ் லைடு டவுன் இன் திருக்குறள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த திருக்குறள் ஓரியன்டான விஷயங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிங்க. மேக்ஸிமம் எதிலிருந்து கேட்குறாங்கன்னா ஸ்கூல் புக்கு பேசிக்காக படிச்சிங்கன்னு எல்லாமே சொல்லுவாங்க. இதை தாண்டி இப்போ வெங்கடேசன்லேருந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க திருக்குறளுக்கு. அது படிக்கலாம். இல்லை அதை தாண்டி வந்து பார்த்தா பரிமேல் அழகர் உரையை வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டு நீ தப்பிச்சேன். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் 1 குரூப் 2 எங்கே போனாலும் திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது. பரிமேல் அழகர் உரை, பரிமேல் அழகர் உரையில் திருக்குறள் உரையை படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த உரையை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மூவா உரை, ஸோ இந்த கருணாநிதி உரையெல்லாம் ஈஸியாக புரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பரிமேல் அழகர் உரை வந்து சங்க காலத்தில் உள்ள அந்த எழுத்து மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா படித்தா தான் புரியும். அடுத்து வந்து பாருங்கள் the contribution of தமிழ்நாடு, அதாவது தமிழன்ஸ் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட்டுங்கிறது விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி இந்த பர்சனாலிட்டிஸ், இலக்கியவாதிகள் இருக்காங்களா இல்லையா? முக்கியமாக தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட காலங்களில் நம்மளுடைய பாரதியார் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன், இந்த மாதிரி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், இதெல்லாம் சுதந்திர போராட்ட காலங்கள் அவங்களுடைய எழுத்து, அவங்களுடைய புத்தகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உரை வீச்சு இருந்ததுங்கிறது நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். ஜேர்னல்ஸ், முக்கியமான ஊடகவியலாளர்கள், என்னென்ன பத்திரிகைகள், சரிங்களா? தி ஹிந்து நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? சுதேசமித்திரன் படிச்சிருப்போம். இந்த மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பத்திரிகைகள், என்னென்ன மொழிகள், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மொழிகள், என்னென்ன பத்திரிகைகள், அது மூலமாக என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் அப்படின்னா உமன் ஆக்டிவிட்டீஸ், இந்த பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள், முக்கியமாக வந்து பெண்களுக்கு முக்கியமாக போராட்டம் பண்ணுறதுக்கு மூவலூர் ராமாமிர்த அம்மையார், அன்னி பெசண்ட், முத்துலட்சுமி ரெட்டி, இந்த மாதிரி வந்து ருக்மிணி லட்சுமிபதி, இந்த மாதிரி முக்கியமான அந்த போராளிகள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா போராட்டங்களுடைய வகைகள். நம்ம சத்தியாகிரக போராட்டம் படிச்சிருப்போம். சிங்கிள் சத்தியாகிரகா, அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, சரிங்க, தனிநபர் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீல்ஸ் சிலையை அகற்றும் போராட்டம், சரிங்களா, சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான போராட்டங்கள், அதனுடைய வகைகள், அது யாராவது லீட் பண்ணாங்க, அதனுடைய பிரின்சிபிள்ஸ் என்னங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ரெவல்யூஷனரி சாங்ஸ்னு பார்க்கும்பொழுது புரட்சிகர பாடல்கள், நம்மளுடைய பாரதியாரோட பாடல்கள் இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனுடைய பாடல்கள் இருக்கட்டும். ஸோ இது வந்து நம்மளுடைய யங்ஸ்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் 19th and 20th century அப்படிங்கிறது 19, 20ஆம் நூற்றாண்டுகள் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி 1916, 17 ஆரம்பித்து அதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து காங்கிரஸ், அப்புறம் காங்கிரஸுக்கு பிறகு வந்து திராவிட கழகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கங்கிற வரைக்கும் இதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் த ரேஷனலிசம், பகுத்தறிவு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னு சொல்கிற மாதிரி 1925 பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார். அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு அது அடிப்படையில் அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த சொசைட்டியில் என்ன ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறது. அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பார்த்துட்டோமா, திராவிடன் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. திராவிட கழகம், நீதி கட்சி வந்து திராவிட கழகமாக வந்து சேலம் மாநாட்டில் வந்து 1944 வந்து மாற்றிருப்பாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தா தனித்தமிழ் இயக்கம், அதான் பியூர் தமிழ் மூவ்மெண்ட்டுங்கிறது தனித்தமிழ் இயக்கங்கிறது மறைமலை அடிகள், சரிங்களா.
மறைமலடிகள் தான் அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அது வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க முக்கியமான தமிழறிஞர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள் அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தந்தை பெரியார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அறிஞர் அண்ணா கொடுத்துருக்காங்க, அண்டு அதர் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லி அதர்ஸும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானது. இவர்கள் மாதிரி மற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் கலைஞர் பேர்லாம் இல்லை, ஸ்டாலின் ஐயா பேர்லாம் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ வந்து 1917 நீதி கட்சியிலிருந்து நடுவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணதுலேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் வந்து ஸ்டாலின் ஐயா வரைக்கும் உள்ள அவங்களுடைய ஸ்கீம்ஸ், அவங்களுடைய நிர்வாகம், அவங்க எந்த ஆண்டு முதலமைச்சராக வந்தாங்க, எப்போ ஆட்சி கலைஞ்சது அப்படிங்கிற எல்லா நிர்வாக முறைகளும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்கல மொத்தம் 9 சப் டாப்பிக்காக பிரிச்சுட்டோமா? யூனிட் 1 வந்து 9 சப் டாப்பிக்காக பிரித்து தெளிவாக நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து சிலபஸ் பேஸ்டு ஸ்கூல் புக்ஸ் டாபிக்ஸ், ஸ்கூல் புக்கில் நம்ம என்னென்ன படிக்கலாம். அப்போ ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டு தான் நீ வந்து ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிருப்ப. ஒரு 145க்கு மேலே 150க்கு மேலே நீ போடுற அப்படின்னா நீ கண்டிப்பாக நீ இதெல்லாம் வந்து இவ்வளோ சப்ப மேட்ருன்னு சொல்லலாம். ஈஸியாக வந்து ஃபுல்லாக நீ ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்ப. இருந்தாலும் இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கு மெயின்ஸ் படிக்கிறதுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸுங்கிறது ஒன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் அவுட்டு, கான்செப்டை புரிஞ்சால் போதும், முக்கியமான இயர் மட்டும் உங்களுக்கு வந்து மனப்பாடமாக இருந்தால் போதும். அது என்ன ஆகிடும்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 4 ஆப்ஷன் ஏதோ ஒன்று ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். மெயின்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீ எம்சிக்யூ பேட்டர்ல தான் எழுத போகிற. ஆனால் இது வந்து ஓஎம்ஆர் ஷீட் இல்லை, கம்ப்யூட்டரில் எழுத போகிறேன். அப்போ அதை விட இன்னும் சப்ஜெக்ட் கிளாரிட்டி, இந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும். அப்போ நீங்கள் அதிகமாக ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்குறது மூலமாகவும், ஸோ கான்செப்டை ஈஸியாக நல்லா ஷார்ப்பாக நல்லா மெமரி வச்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் உங்களால் மற்றவங்களோட அதிகமாக மார்க் எடுக்க முடியும். அப்போ 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, அல்லது நோட் பண்ணி வச்சுக்கிங்க. புக் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த புக் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லைனா எழுதிக்கிங்க. நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இது பிடிஎஃபாகவே நாங்கள் கொடுத்துருவோம், பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஐரோப்பியர்கள் வருகை, இங்கே பாருங்கள் 11th ஹிஸ்ட்ரி நியூ புக் இருக்கா இல்லையா, அதில் யூனிட் 16, 17, 18, 19. சரிங்களா? இந்த மொத்தம் 4 யூனிட், 4 பாடம். ஐரோப்பியர்கள் வருகை, ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, இந்த 4 பாடத்தை முடிச்சிங்கனாவே மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக அதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் புரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. யூனிட் நம்பர் இருக்குது பாருங்கள், 16, 17, 18, 19 பார்த்தாவே இங்கிலீஷ் மீடியம் அப்படியே புக் எடுத்து நோட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் எது சிலபஸுக்கு தேவையோ அதை நல்லா டெப்த்தாக படிங்க. சரிங்களா? இல்லையா? ஸ்கூல் புக்கை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். ரெண்டாவது வந்து பாருங்கள், 8th சோசியல் சயின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்க எல்லா பாடத்தையும் நீ படித்தாலும் ஃபுல்லாக மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகுது. என்னென்னு பாருங்கள், ஐரோப்பியர்கள் வருகை, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்புறம் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இது எல்லாமே படித்து முடிச்சிங்கன்னா மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகிடுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 11th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கு, அதாவது சமச்சீர் புக்குக்கு முன்னாடி ஒரு புக் இருந்தது, பழைய புக்கு. சரிங்களா? ஸோ அந்த 90s கிட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாடத்தை வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து பாருங்கள், கிழக்கிந்திய வணிக குழுவின் கீழ் வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா? அப்புறம் கார்ன்வாலிஸ் பிரபு, வெல்லஸ்லி பிரபு, ஹேஸ்டிங் பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு, டல்கோசி பிரபு, வருவாய் நிர்வாகம், அப்புறம் பிரிட்டிஷாரின் பொருளாதார கொள்கை, கல்வி, சமுதாய சீர்திருத்தங்கள், பாளையக்கார கிளர்ச்சி, வேலூர் கழகம், 1857ஆம் ஆண்டு பெருங்கழகம், 1858ஆம் ஆண்டுக்கு பின் பிரிட்டிஷ் இந்தியா, லிட்டன் பிரபு, லிட்டன், ரிப்பன், கர்சன் அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்கள், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்திய தேசிய இயக்கம் 1885லேருந்து 47 வரைக்கும் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்து தமிழ்நாட்டோட பங்கு, அப்புறம் வந்து அரசியல் அமைப்பின் வளர்ச்சி 1858லேருந்து 1947 வரைக்கும், நெக்ஸ்ட்டு விடுதலைக்கு பின் இந்தியா. இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது, பழைய புக்கில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், நியூ புக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை. அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது பாலிட்டி புக்கு, சிவிக்ஸ் புக்கு. அதில் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு உள்ள பாடத்தை வந்து இந்த 3 பாடத்தை 13, 14, 15ஆம் பாடத்தை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அப்போ பார்த்துக்குங்க, மாடர்ன் இந்தியாவுக்கு நீங்கள் பாலிட்டி புக்கில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரைக்கும், 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் வந்து காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசியம் வந்து காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்.
ஸோ இந்த பாடங்கள்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏற்கனவே படிச்சிருப்பேன், ஆனால் அதை விட பல மடங்கு நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோ. சரிங்களா? சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சுலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1வது யூனிட்லேருந்து 9வது யூனிட் வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல், நெக்ஸ்ட் வந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், அடுத்து வந்து தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், அப்புறம் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th சோசியல் சயின்ஸு டேர்ம் 1ல் நியூ புக் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள், இதெல்லாம் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பாடங்கள்லாம் எதில் கவர் ஆகுதுன்னா, அந்த தொல்லியல் ஆய்வுன்னு ஒன்று படித்தோமா இல்லையா, தமிழ் சமூகம், தொல்லியல் ஆய்வு, சங்ககாலம், இது எல்லாமே இதில் தான் கவர் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. 6th சோசியல் சயின்ஸு டேர்ம் 2ல் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அப்போ வேத காலத்தெல்லாம் அங்கே பெருசாக படிக்க தேவையில்ல, ஆனால் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இங்கே வந்து மாடர்ன் இந்தியாவில் அந்த தமிழ் சொசைட்டியில் வந்து சிலபஸ் கவர் ஆகுது. மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள், இது எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டாக நீ படிச்சுக்கணும். அப்புறம் அடுத்து பாருங்க, குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை, இதெல்லாம் நீ பார்த்தோன்னே ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நினச்சிக்காத. புரியுதா இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு சங்க காலத்தில் உள்ள தமிழ் சமுதாயத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்து படிச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா படிக்கிறது தப்பு இல்லை. 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3ல் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிறது ஒரு பாடம், இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படின்னு ஒரு பாடம், பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர், அப்போ தென்னிந்திய அரசுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இவ்வளோ புத்தகம், இவ்வளோ பாடங்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பேன், ஆனால் அதை எல்லாமே திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். 10 டைம் நல்லா ரிப்பீட் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. நீ எங்கே போய் எந்த அகாடமியில் வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்தாலுமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அதோடைய கோர் பாயிண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா சார் 2A மெயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம்னா சத்தியமாக பாஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்கூல் புக்கு படிக்காமல் உன்னால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கை படிக்காமல் வேறு எதையா படிச்சுட்டு போய் உன்னால் வந்து பெருசு சாதிக்க முடியாது. சரிங்களா? ஸ்கூல் புக்கை ஏற்கனவே படிச்சுட்டுனா திரும்ப ரிவிஷன் பண்ணு. ரிவிஷன் பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ணு, அதர் ஸ்டாண்டர்ட் புக்கு கண்டிப்பாக நீ படித்து தான் ஆகணும். அதர் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் அது என்னென்னா, கா வெங்கடேசன் புக்கு, இங்கே பாருங்கள், இந்திய வரலாறு 1757லேருந்து 1947 வரைக்கும், இந்த பிளாஸ்டிக் போர்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்கை தாண்டி நீ மாடர்ன் இந்தியாவை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து படி. ஆங்கிலேயர்கள் வந்து எப்போ வந்து இந்தியாவை செட்டில் ஆனாங்க, என்னென்ன பண்ணாங்க, சரிங்களா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது தெளிவாக படிங்க. அப்போ பிளாஸ்டிக் போருக்கு முன்னாடிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம அந்த ஒரு புக்கு வாங்கணுமா அப்படின்னு தான் அதை நான் சொல்லலை. ஸோ பிளாஸ்டிக் போர்லேருந்து அந்த புக்கு படிச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நார்மலாகவே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, நெட் சோர்ஸ், இதெல்லாம் தேடி கொஞ்சம் படிச்சுக்கிங்க. ஐரோப்பியர்கள் வருகை இருக்கா இல்லையா, போர்ச்சுகீசியர்கள் இவங்களாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களாம் எப்படி வந்து செட்டில் ஆனாங்க, அதாவது பிளாஸ்டிக் போர் முன்னாடி வரைக்கும் பிளாஸ்டிக் போர்லேருந்து தெளிவாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. மாடர்ன் இந்தியா, இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அந்த புக் இருக்குது, கா வெங்கடேசன் புக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இதில் முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு 2 இருக்குது. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகங்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாளையக்காரர்கள் புரட்சி, வேலூர் புரட்சிலாம் இருக்கா இல்லை, இது எல்லாமே தெளிவாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்போம். இப்போ இந்த புத்தகம் தான் மாடிஃபை பண்ணி இந்த 2 புக்காக விட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த புக்கு வாங்கிட்டேன் சார், படிச்சுட்டேன், ஆனால் வீட்டில் இருக்குது, இனிமேல் தான் படிக்க போகிறேன்னா தப்பே இல்லை, இதை மட்டும் படி. புதுசாக தான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த புக்குக்கு பதிலாக எதை வாங்கிக்கி, இந்த 2 புக்கு வாங்கிக்கி. இதைத்தான் 2 வால்யூமாக போட்டிருக்காங்க. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம்னு சொல்லி 2 புக்காக போட்டிருக்காங்க. இந்த புக்குக்கு இந்த புக்குக்கு என்ன சார் வித்தியாசம்? இது ஒரு புக்காக இருக்குது, 2 புக்காக இருக்குது, இது ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து இப்போ உள்ள ஸ்டாலின் கவர்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ இருக்கிற ஸ்டாலின் கவர்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்காது, இதில் வந்து எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ அப்போ இந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா படிங்க. எக்ஸ்ட்ரா இப்போ இருக்கிற சிஎம்மோடைய கவர்மெண்ட் அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்து படிச்சுக்கலாம். அல்லது எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கிற மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிங்க. புதுசாக வாங்குற அந்த மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இதெல்லாம் தமிழ் மீடியத்துக்குள்ள மெட்டீரியல். இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா, பூனம் டயால் புரிதா, பூனம் டலால் தயா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். அதெல்லாம் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் இந்த புத்தகம் தெரியும். இப்போலாம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் மெயின்ஸ் கொஸ்டின்லாம் வந்துடுச்சு. வேறு வழியில் நீ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டீங்கன்னா தப்பிச்ச. நீ வேணால் பாருங்கள், யூபிஎஸ்சி படிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு அந்த பசங்க தான் வந்து டிஎன்பிசியில் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி புக்கெலாம் படிச்சிருப்பாங்க, இந்த புக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா வந்து பூனம் தலால் தயா அப்படிங்கிற ஒரு புக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்கு, இது 2 புக்குமே வாங்கி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிறது நல்லது. 2ல் ஏதாவது ஒன்றாவது நீ படித்தாகணும். இதை தாண்டி தமிழ் புத்தகத்தை தாண்டி விடுதலை போரில் தமிழகம் வந்து மொத்தம் 3 வால்யூம் இருக்குது. சரிங்களா? வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. அதில் இந்த வால்யூம் 2 and 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 வால்யூமே வாங்கி படிச்சுக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லது. எனக்கு படிக்கிறதுல நல்லா டைம் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னா இந்த புக்கு சேர்த்து வாங்கி படிச்சுக்கு. அடித்து தூக்கு, ஒரு கொஸ்டின் கூட விடாத. சரிங்களா? இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா குறைஞ்சது இதையாவது இன்னும் 3 புக்காவது வாங்கி தமிழ் மீடியம் படிச்சிரு. எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் இதையும் வாங்கி படிச்சிரு. அப்புறம் அந்த புக்குக்கு பதிலாக தான் இந்த புக்குன்னு நான் சொல்லிட்டேன் நான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், திராவிட இயக்க வரலாறு. திராவிட இயக்க வரலாறு பாகம் 1 பாகம் 2ன்னு 2 இருக்குது. ஸோ திராவிட இயக்கத்தை பற்றி நீ படிச்சிடணும். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸ்லேயே நமக்கு தெரியும், பெரியார் அறிஞர் அண்ணான்னு கொஸ்டினை வளைச்சி கேட்குறாங்க. மெயின்ஸ் எல்லாம் நீ இந்த அளவுக்கு இந்த புக்கெல்லாம் வாங்கி நீ தெளிவாக படித்தாதான் ஒன்றால் என்ன பண்ண முடியும், மற்றவங்களோட மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்க சார், இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் இருக்குதா அப்படின்னா இந்த புக்கு புதுசாக போட்டிருக்காங்க, பிரகதீஷ் பப்ளிகேஷன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வாங்கி பாருங்கள், பிடிச்சிருந்தா. இது வந்து பிடிஎஃபாகவே வந்து வாட்ஸ்அப் டெலகிராமில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு இந்த புக்கு. நீங்கள் வாங்கி படித்தாலும் படிச்சிங்க, நல்லது. சரிங்களா? இதை தாண்டி திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் இருக்கா இல்லையா, அதில் வந்து பரிமேலழகர் உரைய புக்கை வாங்கி படித்தா நல்லது. ஆனால் இது படித்தா எல்லாத்துக்கெல்லாம் புரியாது. ஏன்னா இது வந்து அந்த காலத்து செய்யுள் மாதிரியே விளக்க உரை எழுதியிருப்பாங்க. மூவா உரை, இது கலைஞர் உரைனா ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஆர்கியாலஜி வெப்சைட், ஆர்கியாலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரீசெண்டாக என்னென்னங்கிறது தமிழ்நாடு வெப்சைட்டில் ஆர்கியாலஜி சம்மந்தமான வெப்சைட், தொல்லியல் அந்த இது இருக்கா இல்லையா, இணையம் இருக்கா இல்லையா, இணையதளம், அதுக்குள்ளார போய் பார்க்கணும். இந்தியா ஆர்கியாலஜி வெப்சைட்லேயும் போய் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது, இந்தியன் கவர்மெண்ட் சில இதில் பண்ணுது. அப்போ தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆய்வு செஞ்சாங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் வெப்சைட் இருக்கா இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்னு சொல்கிறோமா இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா மெயின்ஸ் மெட்டீரியலாக இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து படிச்சிக்கிங்க. தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்னு ஒன்று இருக்குது. இதில் போனீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சொசைட்டி ஆர்கியாலஜி இதெல்லாம் இருக்கா இல்லையா, இது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீ தேடி படிச்சிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இதை தாண்டி திராவிட கழகத்தோட வெப்சைட்டு பார்த்துக்குங்க. திராவிட கழகத்தோடைய வெப்சைட்டில் போய்ட்டு பெரியாரை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றிலாம் இந்த வெப்சைட்டில் பார்த்து படிச்சுக்கிங்க. இதை விட இது ரொம்ப முக்கியமானது டிஎம்கே வெப்சைட். டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கா இல்லையா, அவங்களோட வெப்சைட்டில் பெரியார், கலைஞர், அறிஞர் அண்ணா, முக்கியமாக ஸ்டாலின் ஐயா வந்து அவர் எப்போ வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்தார், சரியா மாணவர் அமைப்பிலிருந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை மேயர்லேருந்து எப்படி வந்து இப்போ படிப்படியாக வளர்ந்து வந்தார், என்னென்ன விருது வாங்கினாருங்கிறத தெளிவாக இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இதை தாண்டி லாஸ்ட் இயர் தான் குரூப் டிஏ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் நடந்தது. அந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா எடுத்து பாரு. சரிங்களா? நல்லா தரமாக கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இந்த வருஷம் டஃப்பாக தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதை தாண்டி பாலிசி நோட்ஸ், சரிங்களா, கொள்கை விளக்க குறிப்பேடு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வருஷத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2025 to 26 வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த பாலிசி நோட்ஸில் நமக்கு வந்து தொல்லியல் துறை, சரிங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த வளர்ச்சித்துறை, இது எல்லாம் கரெக்டாக பார்த்து இந்த சிலபஸுக்கு மேலே ஏற்ற மாதிரி என்னென்ன பாலிசி நோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கலாம். தமிழ் மீடியமாக இருந்தால் தினமணி, தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸில் யூனிட் 1 ஜிஎஸ் அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணுங்கிறத சிலபஸ் டீகோடிங் பண்ணிட்டேன், பைலிங்குவல் பண்ணி கொடுத்துருக்கேன்.
புக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாபிக் படிக்கணும், ஸ்கூல் புக்கை தாண்டி அதர் ஆத்தர் புக்கு ஏன் படிக்கணும் இப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிட்டேன். மறக்காமல் நம்மளுடைய விஜயதசமி ஸ்பெஷல் பேட்ச் 1 இயர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 15,000 ஒர்த்து உள்ள அந்த பேட்ச் வந்து வெறும் 1,500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். லைவ் அண்ட் ரெக்கார்டாக கிளாஸ் கொடுத்துருவோம். நன்றி.